நம்ம குக்கர் இட்லி பண்ணுறப்போ சின்ன சின்ன தப்புலாம் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இட்லிக்கு வந்து மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கணும். அது கூட உப்பு சோடாப்பு போட்டு நல்லா கிளக்கிட்டு நம்ம இட்லி ஊற்றுற தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி மாவு ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி பண்ணுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வச்சு மூடி வைக்கவே கூடாது. இட்லி பாத்திரத்தில் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தட்டு வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடித்தட்டு எல்லாமே வந்து இட்லி வந்து மாவு மாதிரி ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். தட்டை வந்து அப்பயே தனித்தனியாக பிரித்து வந்து வைக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வந்து தட்டை செப்பரேட்டாக எடுத்து வைக்கணும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஒவ்வொரு இட்லியாக வந்து ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து இட்லி வந்து தட்டில் ஒட்டவே ஒட்டாது. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஓகே. தெரியாதவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்